ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோ இல்லாமல் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், கிரியேட்டிங் ஏ சிம்பிள் ஸ்மைலி ஃபேஸ், இதான் நம்மளுக்கான டாஸ்க் இன்றைக்கி. ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம எமோஜி எல்லாம் இருக்கும்ல நம்ம ஃபோனில், ஒரு ஸ்மைலி எமோஜ் அதான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் யூஸிங் HTML அண்ட் CSS, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் ஃபேஸ் மாதிரி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு 2 ஐஸு அப்புறம் ஒரு மவுத் க்ரியேட் பண்ணுறோம், ஓகேங்களா? அது வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். நம்ம பொசிஷன் ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தோம்ல, ஸோ அதை வச்சு பொசிஷன்லாம் கரெக்டாக வச்சு இந்த ஷேப்லாம் கரெக்டாக வர மாதிரி பண்ணி நம்ம ஒரு ஸ்மைலி இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஷோ அது இல்லை, இதே மாதிரி, ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க ப்ராக்டிக்கலாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட்டு இப்போ வந்து நான் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஒரு டிவுக்குள்ளே இன்னொரு டிவ், இது வந்து மெயின் டிவ், ஓகேங்களா? மெயின் டிவ் இது வந்து ஃபேஸ், மொத்த ஃபேஸ்க்கும். ஸோ இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கான மவுத், ஓகேங்களா? ஃபேஸ்க்குள்ளே தான் மவுத் இருக்கும். ஸோ இது வந்து மவுத், ஓகேங்களா? ஸோ ப்ளஸ்ஸு அப்புறம் ஐஸ்க்கு இருக்கும்ல, ஸோ ஐஸ்க்கான ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஐஸில் வந்து 2 ஐஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு டிவ் ப்ளஸ் அதுக்கு இன்னொரு டிவ், ஓகேங்களா? லெஃப்ட் ஐ ரைட் ஐ. ஸோ டிவ்ஸு க்ரியேட் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள். ஸோ இது கிளாஸ்க்கு தந்துடலாம். ஸோ இது கிளாஸ் வந்து ஃபேஸ்னு தந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கிளாஸ் தர போகிறேன். இது கிளாஸ் வந்து மவுத். நெக்ஸ்ட்டு வந்து இது கிளாஸ் வந்து ஐஸ்ன்னு தரேன். ஸோ இந்த டிவுக்கு கிளாஸ் தரேன். லெஃப்ட் ஐ அப்புறம் இந்த டிவு கிளாஸ் தரேன். ரைட் ஐ, ஓகேங்களா? ஸோ இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபேஸுன்னு ஒரு டிவு க்ரியேட் பண்ணியிருக்கேன், மொத்த டிவு. ஸோ அதுக்குள்ளே மவுத்துன்னு ஒரு டிவு, அதுக்கப்புறம் கீழே வந்து ஐஸுன்னு ஒரு டிவு, ஓகேங்களா? ஐஸு ஒன்று கொடுத்து லெஃப்ட் ஐ ஒன்று ரைட் ஐ ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் போயிடலாம். சிஎஸ்எஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் டிவுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் ஸ்டைலிங்கு டாட் ஃபேஸ், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஹைட் கொடுக்கலாம். ஹைட் வந்து ஒரு 400 பிக்சல் தரேன். விட்த்து தரேன், விட்த்தும் சேம் 400 பிக்சல் தரேன். பேக்ரவுண்ட் கலர் தரேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு எல்லோ கலர் தானே இருக்கும், ஸோ எல்லோ கலர் தரேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்டு விட்த்தையும் சேமாக தரோன்னா அப்போ தான் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ ஷோ ஆகும். ஸோ ரவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்னரை ரவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும், பார்டர் ரேடியஸ், ஓகேங்களா? ஸோ அதை வந்து 50% கொடுக்குறேன். 50%னா ஒரு அப்படியே சர்க்கிள் மாதிரி ஷோ ஆகும். ஸோ இது எப்படி ஷோ ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ 400 பிக்சல் ஹைட் விட்த்து செட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கரெக்டாக நம்மளுக்கு இது ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். ஸோ பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்ததால் இங்கே ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் ஃபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஃபேஸ்க்கானது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மவுத் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மவுத்துக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாட் மவுத் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹைட்டு
விட்த்தெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து ஒரு 75 பிக்சல் போதும். விட்த்து ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஏன்னா ஹைட் கம்மியாக தானே இருக்கும் மவுத்தில், விட்த்து தான் அதிகமாக இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ரௌன் கலரில் தரேன், டிஃப்ரெண்ட்டாக ஷோ ஆகணுன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் ரேடியஸ் தரேன். பார்டர் ரேடியஸில் வந்து இதுதான் கொஞ்சம் கரெக்டாக தரணும். ஸோ நம்மளுக்கு வந்து பாட்டமில் இருக்கிற லெஃப்ட்டு ரைட்டு தான் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கு கரெக்டாக தரணும். ஸோ இதுக்கு 0 தரேன், இதுக்கும் 0 தரேன். டாப்பில் 2 சைடு லெஃப்ட் ரைட்டு. பாட்டம் வந்து 50 பிக்சல் தரேன். ஸோ இதுக்கும் 50 பிக்சல் தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு பொசிஷன் தரோம். பொசிஷன் அப்சல்யூட்னு தரேன். அப்சல்யூட் தந்தால் தான் அதோட ஆன்செஸ்டர் பேஸ் பண்ணி மாறும், அதோட பேரண்ட் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், மவுத் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மவுத் வந்து இங்கே சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ வந்து இப்போது இதுக்கு வந்து நம்ம 400 பிக்சல் தந்தோம் ஹைட்டு விட்த்து. ஓகேங்களா? 400 பிக்சல் தந்ததால் ஒரு 100 பிக்சல்ஸில் நம்ம இது வச்சா கரெக்டாக இருக்கும். 100 பிக்சலில் வச்சா கரெக்டாக 200லேருந்து 300 கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100 இருக்கும். ஸோ 100 பிக்சலில் வச்சிடலாம். லெஃப்ட்டில் 100 பிக்சல்ஸ்னு தரேன். லெஃப்ட்டில் 100 பிக்சல்ஸ். இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு வந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம், 120 பிக்சல்ஸ் தரேன். ஓ இங்கே வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரலாம், 150 தரேன். பார்க்கலாம். இப்போ வந்து சென்டரில் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ டாப்பில் இருந்து இங்கே பாட்டம் இங்கே வரணும். ஸோ அதுக்கு வந்து டாப் தரணும். டாப்லேருந்து கீழே வரணுன்னா டாப் தரணும். ஸோ அதில் வந்து ஒரு 250 பிக்சல்ஸ் தரலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? மவுத்து நம்ம விட்டு கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம், 120 தரேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஐஸ்க்கு செட் பண்ணிடலாம். மவுத்து ஃபேஸில் மவுத் செட் பண்ணியாச்சு. இப்போ ஐஸ்க்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மொத்த ஐஸ்க்கும் செட் பண்ணிடலாம். டாட் ஐஸ். ஸோ ஐஸில் வந்து ரெண்டுத்துக்கும் நம்ம மொத்த இப்படி கொடுக்காம லெஃப்ட் ஐ ரைட் ஐன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? லெஃப்ட் ஐ. இது ஒரு தடவை காப்பி பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஐன்னு கொடுத்துட்டேன், கமா ரைட் ஐன்னு கொடுத்துடலாம். இங்கேயும் டாட் வைக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து இதுக்கும் ஹைட் விட் செட் பண்ணோம். ஸோ ஹைட் வந்து ஒரு சின்னதாக கொடுத்தா போதும். இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதால சேமாக கொடுக்கணும். 50 பிக்சல். விட்டும் ஒரு 50 பிக்சல் தரேன், 50 பிக்சல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் ரேடியஸ் தரணும். பார்டர் ரேடியஸ்க்கு வந்து
50% தரேன். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஷோ ஆகும். 50%. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலரில் தானே நம்ம கொடுத்தோம் ஐஸ்க்கு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு தரலாம். பிளாக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கீழே ஷோ ஆகுது. ஓகேங்களா? இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ. ஆனால் நம்மளுக்கு இப்படி தான் வரணும், பக்கத்தில் வரணும். ஸோ வந்து நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பார்த்துப்போம். டிஸ்பிளேயில் இன்லைன் பிளாக் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இன்லைன் பிளாக் கொடுத்தா பக்கத்தில் வந்துடும். அந்த ஸ்டைலிங்கும் செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பொசிஷன் செட் பண்ணுறோம். ஸோ வந்து பொசிஷன் இதுக்கும் அப்சல்யூட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்சல்யூட் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஐஸ் வந்து இங்கே சென்டராக வரக்கூடாது, இங்கே வரணும். இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ வரணும். பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்ததால இங்கே பாருங்கள், ஒரு ஐ மேலே இன்னொரு ஐ வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போது இந்த ஐ இங்கே வரணும், இந்த ஐ இங்கே வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது கொடுக்கணும். லெஃப்ட்டு தரணும். ஓகேங்களா? லெஃப்ட்டில் வந்து 100 பிக்சல்ஸ் தரேன். ஸோ டாப்லேருந்து ஒரு இதுக்கும் 100 பிக்சல்ஸ் தரலாம். எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஐ இந்த இடத்துல வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன் ஒரே ஒரு இது மட்டும் தெரியுதுன்னா, இன்னும் இதில் ஓவர்லாப் ஆகிருக்கு. ஸோ ஓகேங்களா? நம்ம ரெண்டுத்தையும் சேமாக போட்டதால் ஓவர்லாப் ஆகிருக்கு. ஸோ நாம் இப்போது ரைட் ஐக்கு மட்டும் செட் பண்ண போகிறோம். ரைட் ஐயில் ஜஸ்ட்டு லெஃப்ட்டு போகணும் இது. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் போகணும். லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு சைடு தள்ளணும். ஸோ இது வந்து ஒரு 250 பிக்சல்ஸ் தரேன். 250 பிக்சல்ஸ். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ கரெக்டாக ஃபிட் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்மைலி ஃபேஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு வந்து இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணலாம். இங்கே ஐஸ்குள்ளே வந்து ஒயிட் கலரில் வெளியே ஷோ ஆகிற மாதிரி, நடுவில் வந்து ரெட் கலரில் ஷோ ஆகிற மாதிரி, அப்புறம் நோஸ் வைக்கிற மாதிரி. ஸோ இதில் நிறைய நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you so much for watching. Love you all. Take care. Keep coding. Keep learning. And bye-bye.